வணக்கம். நான் உங்கள் கோபால்ஜி பேசுகிறேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பதிவில் சைல்டு ஸ்பெஷலிஸ்டாக அனுக்கிரகம் செய்யும் தேவதானம் அருள்மிகு நற்சாலை தவத்திரளிய சுவாமி பற்றி கோவில் அர்ச்சகர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த திருத்தலத்தை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். அதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து தெற்கே தென்காசி செல்லும் சாலையில் 14வது கிலோமீட்டர் தூரத்தில் சேத்தூருக்கு அடுத்தபடியாக அமைந்துள்ளது தேவதானம். இந்த தேவதானம் ஊரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் மேற்கு முகமாக சென்றால் வனப்பகுதியினுள் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் சுவாமி அருள்மிகு நற்சாலை தவிர்த்தெழுதிய சுவாமி என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். அம்பாள் தவம்பற்ற நாயகி. இத்திருத்தலம் சேத்தூர் ஜமீனை சார்ந்தது. இத்திருத்தலம் பாண்டிய மன்னர்களால் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. சுற்றுவட்டார மக்களால் இத்திருத்தலம் பெரிய கோவில் என்று அழைக்கப்படுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூத தலங்களில் இத்திருத்தலம் ஆகாய மார்க்கமாக விளங்குகிறது. இத்திருத்தலத்தில் சுவாமி ஆகாய மார்க்கமாக காட்சி தருகிறார். தென் தமிழகத்தில் பஞ்சபூத தலங்களான 5 திருத்தலங்களை கூறுகிறார்கள். சங்கரங்கோவில் நிலம், தாருகாபுரம் நீர், கரிவலமந்தநல்லூர் நெருப்பு, தென்மலை காற்று, தேவதானம் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி ஆகாய மார்க்கம். இந்த பஞ்சபூத தலங்களும் அனைத்தும் 30 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்திருப்பதால் மகாசிவராத்திரி அன்று பக்தர்கள் இந்த பஞ்சபூத தலங்கள் 5க்கும் நடந்தே சென்று வழிபாடு நடத்துகிறார்கள். பாண்டிய மன்னர்களால் இத்திருக்கோவிலுக்கு 1000 ஏக்கர் நிலம் தானமாக கொடுக்கப்பட்டதால் இந்த ஊர் தேவதானம் என்று அழைக்கப்பட்டதாக வரலாறு. பாண்டிய மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது சேத்தூர். ஒருமுறை சேத்தூரை ஆண்ட பாண்டிய மன்னர் மீது சோழ மன்னன் படையெடுத்து வரும்போது சுவாமி சேத்தூர் மன்னர் கனவில் தோன்றி போருக்கு தயாராகும்படியும் இப்போரில் வெற்றி பெற தன் அனுக்கிரகம் உண்டு என்றும் சொன்னதற்கு இணங்க சேத்தூர் ஆண்ட பாண்டிய மன்னன் சோழ மன்னன் மீது போர் தொடுத்து போரில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை தாங்க முடியாத சோழ மன்னன் பாண்டிய மன்னனை குறுக்கு வழியில் கொன்றுவிட முடிவு செய்தான். சேத்தூரை ஆண்ட பாண்டிய மன்னர் அனுதினமும் பொற்றாமரை குளத்தில் நீராடி தினமும் ஒரு புத்தாடை உடுத்தி சுவாமியை வணங்குவது வழக்கம். இவர் தினமும் புத்தாடை உடுத்துவதால் இவர் நித்தங்கோடி மகாராஜா என்று அழைக்கப்பட்டார். இதை கேள்வியுற்ற சோழ மன்னன் குறுக்கு வழியில் சேத்தூர் மன்னரை கொல்லுவதற்கு முயற்சி செய்து அவருக்கு நஞ்சு கலந்த ஆடையை தன் சேவகர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பி வரும்படி கேட்டுக்கொண்டான். ஆனால் அன்று இரவு சுவாமி சேத்தூர் மன்னரின் கனவில் தோன்றி அது நஞ்சு கலந்த ஆடை என்பதை உணர்த்தி அந்த ஆடையை ஒரு வாழமட்டையால் எடுத்து தனக்கு சாத்தி விடும்படியாகவும் உணர்த்தியது. பாண்டிய மன்னரும் அவ்வாறே ஈஸ்வரனுக்கு அந்த ஆடையை சாற்றினார். அக்கணமே சோழ மன்னனுக்கு 2 கண்களின் பார்வையும் பறிபோனது. ஈஸ்வரன் அதிலிருந்து நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி என்று பெயர் பெற்றார். இத்திருத்தலத்தில் அம்பாள் தலவிருஷமாக சரக்கொன்றை மரத்தின் கீழ் தவம் இருந்ததால் அம்பாள் தவம்பற்ற நாயகி என்று அழைக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. இத்திருத்தலத்தில் சுவாமி கிழக்கு முகமாகவும் அம்பாள் தெற்கு முகமாகவும் வீற்றிருக்கிறார்கள். இத்திருத்தலத்தில் கொடிமரத்திற்கு கீழே ஆம வடிவம் செதுக்கப்பட்டிருந்த கல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் நோக்கம் என்னவென்றால் ஆமை எப்படி தன் புலங்களை ஓட்டிற்கு உள்ளே இழுத்து அடக்கி வைத்துக் கொள்ளுமோ அதுபோல் கோயிலுக்கு வரக்கூடிய மனிதர்கள் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி 5 புலங்களை அடக்கி உள்ளே வர வேண்டும் என்பது இதனுடைய ஐதீகமாக உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது. இத்திருத்தலத்தில் மூலவர் அருள்மிகு நச்சாடை தவிர்த்தெழுதிய சுவாமி கிழக்கு முகமாகவும் அம்பாள் தவம்பற்ற நாயகி தெற்கு முகமாகவும் வீற்றிருக்கிறார்கள். இத்திருத்தலத்தில் 3 தொழில்களை செய்பவர்களான
படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய செயல்களை செய்யக்கூடிய மும்மூர்த்திகளான பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவபெருமான் ஆகிய மூவரும் இருப்பது சிறப்பு. இத்திருத்தலத்தின் உள்பிரகாரத்தை சுற்றி வரும்போது 63 நாயன்மார்கள், அருள்மிகு தட்சிணாமூர்த்தி, அருள்மிகு கன்னி விநாயகர், முருகர், வள்ளி தெய்வானையுடன் சரஸ்வதி தேவி, துர்காதேவி, சனீஸ்வர பகவான், சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரி என அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது. அதன் வெளிப்பகுதியில் கோவிலின் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது அருள்மிகு திருமலை கொழுந்தீஸ்வரர் சன்னதி, கண் கொடுத்தவர் கண் கெடுத்தவர் சன்னதி, ஸ்தல விருட்சமான சரைக்கொன்றை மரத்தின் கீழ் அம்மா அருள்மிகு தவம்பற்ற நாயகி தவக்கோலத்தில் வீற்றிருக்கும் காட்சி, சப்த கன்னிகள், பூத்து குலுங்கும் நாகலிங்க பூ மரங்கள் ஆகிய அனைத்து அம்சங்களும் கோவிலுக்கு வரும் பக்தர்களை பரவசத்தில் இத்திருத்தலத்திற்கு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் நீண்ட தூரம் பயணம் செய்து ஜாதி மத பேதங்களை மறந்து இத்திருத்தலத்திற்கு குழந்தை வரம் வேண்டி தினமும் பலர் வருகின்றார்கள். அவர்கள் அவ்வாறு வரும்போது இந்த நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி ஒரு வருடத்திற்குள் குழந்தை வரம் கண்டிப்பாக அருளச் செய்து குழந்தைகள் சிறப்பு மருத்துவராகவும் அனுகிரகம் செய்கிறார் சுவாமி. வேறு இடங்களுக்கு சென்றும் குழந்தை இல்லாமல் இங்கு வரும் தம்பதியருக்கு இத்திருத்தலத்தில் பூத்து குலுங்கும் நாகலிங்க பூவை வில்வத்துடன் சேர்த்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலில் அரைத்து குடிக்க கொடுக்கிறார்கள். அச்சாட ஈஸ்வரர் ஒரு ஆண்டிற்குள் குழந்தை உறுதி என்றும் கோவில் அர்ச்சகர் திரு சோமசுந்தர பட்டர் கூறுகிறார். அவர் கூறுவதை கேளுங்கள். சொல்லுங்க சார். நாகலிங்க இப்போ குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்றது கோயில் பேர் எந்த டிஸ்ட்ரிக்ட்? தேவதானம் மச்சாடை யுத்தலிசாமி கோவில் பேர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவில் சேத்தூர் ஜமீன் பாட்டிப்பட்ட கோவில். இந்த கோவிலில் நாகலிங்க பூ மரம் இருக்கு. குழந்தை இல்லாதவங்க இந்த நாகலிங்க பூவை சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாசம் மாசம் தலைக்கு குளிக்கிற பொம்பளைகள் 4 நாள் கோவிலுக்குள்ள வரக்கூடாது. 5ஆவது நாள் கோவிலுக்குள்ள வரணும். 5வது நாளே வரணுமா? 5வது நாள் வரணும். வரலன்னா 6வது நாள் 7வது நாள் 10 நாளைக்குள்ள வந்துடணும். 10 நாளைக்குள்ள வரணும். சரிங்க. வரும்போது புருஷன் முண்டாட்டியே வரணும். சரிங்க. காலம்பரை வெறும் வயிற்றுல வரணும். சரிங்க. 7 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். வரும்போது அபிஷேகத்துக்கு பால் வாங்கிட்டு அவங்களால முடிஞ்சது 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ அபிஷேக பால். சரி பால் வாங்கிட்டு ஈஸ்வரனுக்கு அபிஷேகத்துக்காக. ஆமா. சரிங்க. 500 ரூபா நிர்வாகத்தில் இன்னைக்கு சூழ்நிலைக்கு 500 ரூபா நிர்ணயம் பண்ணிருக்கு உண்டியில கூட. சரிங்க ஐயா. ஆமா. சரி. உண்டியில போடணும். சரி. போட்டதுக்கு அப்புறம் 50 ரூபாய்க்கு அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும். சரி. அதுக்கப்புறம் தான் இங்க கோவிலில் நாகலிங்க பூவோ வில்வமும் பறிச்சு கொடுப்போம். சரிங்க. அவங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச காப்பி எல்லாம் கொடுக்கணும். சரிங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணி அபிஷேக பாலை பிடிச்சி அந்த பூவை சாமி அம்மட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுப்பேன். சரிங்க. வாங்கிட்டு அந்த அபிஷேக பாலில் ஒரு பூவையும் 1/3 வில்வத்தையும் அரைச்சி கலக்கி அந்த பொம்மை அடிச்சு சாப்பிடணும். சரி. வாங்கி 2 வீட்டுக்கு கொண்டு வரணும். சரி. 2வது நாளும் 3வது நாளும் அந்த பூவோட வில்வமும் வைக்கணுமா? வில்வமும். அப்படி. சரி. 2வது நாளும் 3வது நாளும் வீட்டில் அரைச்சி கலக்கி குடிக்கணும். அம்மியில தான் அரைக்கணும், மிக்சியில் அரைக்கக்கூடாது. சரி. அந்த பூவை தொடர்ச்சியா 3 நாள் குடிச்சிடணும். 3 நாள். முதல் நாள் மட்டும் நீங்க கோயிலில் குடிக்கல. சரிங்க. 2வது நாளும் 3வது நாளும் வீட்டில். சரிங்க. அம்மியில தான் அரைக்கணும், மிக்சியில் அரைக்கக்கூடாது. சரி. 3 நாளும் குடும்பத்தில் தாம்பத்திய ஈடுபாடு கட்டாயம் இருக்கணும். சரிங்க. விரதம் கிடையாது. இந்த பூ கர்ப்பப்பையெல்லாம் சுத்தம் பண்றது, கிருமியெல்லாம் அழிக்கிறது, சயின்டிபிக் தாம்பத்திய ஈடுபாடு இருக்கணும். விரதம் கிடையாது. ஓஹோ. விரதம் கிடையாது. அதாவது இந்த பூவை அரைச்சு குடிக்கப்ப இருக்கணும். குடிக்கிற 3 நாளும். சரி, கண்டிப்பா. வெரி குட். சரி. சாப்பிடவே ராத்திரில. சரி. இந்த பூ கர்ப்பப்பை சுத்தம் பண்ணது, கிருமியெல்லாம் அழிக்கிறது. சரி. அதே சமயத்தில் அவங்க ஈடுபடும் போது கடவுள் அனுக்கிறதுல கருத்தரிக்கிறது. அந்த நச்சாட ஈஸ்வரர் அனுகிரகத்துல கருத்தரிக்கிறது. 10 வருஷம் உறுதியா குழந்தையோட வந்துருவாங்க. வெரி குட். சரிங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க இருந்து எல்லாம் வர்றாங்க. கிறிஸ்டின், முஸ்லீம், ராமேஸ்வரம் முஸ்லீம் வந்தாங்க. சரி. நாகர்கோவில் சேர்ந்து கிறிஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. எல்லா மதத்துக்காரங்களும் வராங்க. எல்லாத்துக்கும் குழந்தைய நிறைய வாரி கொடுத்துட்டே இருக்காங்க. வெரி குட். சரி. ரொம்ப சந்தோஷம். அதுதான் அதுக்காக தானே தேடி வராங்க. ஆமா. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க நாங்க வேற இடங்கள் எல்லாம் இருக்கு. சாப்பிட்டா கிடைக்கல பாடிங்க வர்றாங்க. பாத்தீங்களா? அவர் தான் இதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு நமக்கு. இந்த சாமிக்கு நச்சாட ஈஸ்வரர் இருக்கு. ஆமா, அவர் தான் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். சரி. சாமி, உங்க பேரு சொல்லிக்கோங்க. என் பேர் சோமசுந்தர பட்டர். இந்த நம்ம கோயில்ல நீங்க பூசாரியா இருக்கீங்க? அர்ச்சகரா இருக்கீங்க. சரிங்க. சரி. ரொம்ப சந்தோஷம்.
நல்லது 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 நல்லது. இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். மனசுக்கு நிம்மதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.